ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை நீக்குவதற்கு இனி அரசின் இணை செயலாளர் அல்லது காவல்துறை டிஐஜி தகுதிக்கு குறையாத அதிகாரிகள் மட்டுமே உத்தரவிட முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான சட்ட திருத்தம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 127வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நடப்பு ஆண்டிற்கான வைக்கம் விருது அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த திருமதி தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்து பேசுகையில் தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம், தெற்கு ஆந்திரா இடையே மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.